அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம புதுமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு 4 ஸ்லைஸ் பிரெட், 1 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் இருந்தா போதும். ஈஸியா சிம்பிளா குயிக்கா செஞ்சிடலாம் 10 நிமிஷத்துல. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உங்க பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த பிரெட் பால்ஸ் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல்ல நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் பால் செய்யறதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒயிட் பிரெட், உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊத்தாம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும். நல்லா இந்த ரஸ்க் பவுடர் அரைப்போம்ல அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. பிரெட்டை நல்லா பவுடர் பண்ணதும் இதுல 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்க எத்தனை பிரெட் ஸ்லைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. நான் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் ஏலக்காய் சேர்த்ததுக்கு பிறகு தண்ணி ஊத்தாம நல்லா இதை தண்ணியே ஊற்றக்கூடாது, நல்லா அந்த தேங்காயில இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இதை தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இனிப்பு ஏற்கனவே பிரெட்ல இருக்கும், அதனால நம்ம பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன், அதிகமா சேர்த்துறாதீங்க. கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருந்த முந்திரி 6 முந்திரி, 6ல இருந்து 7 முந்திரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கங்க. 6ல இருந்து 7 பாதாம் கட் பண்ணது அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமா 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியா சால்ட் சேர்த்துக்கங்க, அப்பதான் அந்த ஸ்வீட்னஸை கூட்டி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க, அதிகம் சேர்த்துட வேண்டாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மேக்சிமம் 2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா பால் சேர்த்துக்கங்க. பால் பார்த்தே சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நாம தேங்காய் சேர்த்திருக்கோம், அதுல உள்ள ஈரப்பதமே கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரெட்லயும் லைட்டான ஈரப்பதம் இருக்கும். நீங்க பால் சேர்த்து நல்லா கையாலேயே பிசைஞ்சுக்கங்க. கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா, மாவு கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அரைச்சு வச்சிருந்த பிரெட்டையே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பிரெட்டை அரைக்கும் போதே கொஞ்சோண்டு தனியா எடுத்து வச்சிருந்தேன், அதை சேர்த்து நல்லா கையில ஒட்டாத பதம் வர அளவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இதை குட்டி குட்டி உருண்டைகளா நம்ம உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளா இதை உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரியே எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸ்ல 9ல இருந்து 10 பால்ஸ் கிட்ட வரும். எண்ணெய மீடியம் ஃப்ளேம்ல காய விட்டுருங்க. காய வச்சு நம்ம உருட்டி வச்சிருந்த பிரெட் பால்ஸை நம்ம எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா கருகிடும். நம்ம அந்த பால்ஸை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அது வர வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. 2 to 3 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு தான் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துட வேண்டியதான். மைல்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தா போதும். மைல்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம சுவையான ஸ்வீட் பிரெட் பால்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேற வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.